தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 24 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது. ஜனவரி 26. குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 24 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் தனிச்சிறப்புடன் பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸாருக்கு விருது கொடுக்குறாங்க. குடியரசு தினம் சுதந்திர தினம் ஏன்னா ஆண்டுக்கு இருமுறை, ஆண்டுக்கு இந்த 2 தடவை வர தினத்தில் குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 24 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் விருதுகள் தமிழக காவல்துறை நிர்வாக பிரிவு ஐஜி மகேஸ்வரி உங்களுக்கு யாருன்னா தமிழக காவல் நிர்வாக பிரிவு மகேஸ்வரி அவர்களுக்கு, சென்னை புனித தோமையார் ஆயுதப்படை துணை ஆணையர் அன்வர் பாஷா உங்களுக்கு, சென்னை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் குமாரவேல் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மெச்சத்தகுந்த பணிக்கான காவல் விருதுகள் கோவை மேற்கு மண்டல ஐஜி சரவண சுந்தர், சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார், கிரி ஆவடியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி தளவாய் மணிவர்ணன், சென்னை காவல் ஊர்காவல் படை கூடுதல் காவல் துணை ஆணையர் அமுதாஸ், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன், சென்னை தகவல் தொடர்பு துணை கண்காணிப்பாளர் தேவராஜன், திருப்பூர் மாநகரம் KVR நகர் சரகம் உதவி ஆணையர் ஜான், ஆவடி காவல் ஆணையராக நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் மணிவண்ணன் ஆகியோருக்கு உள்ளது. மொத்தம் 21 பேருக்கு சென்னையில் உள்ள தமிழ்நாடு ஆதி திராவிடப்படை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், சென்னையில் உள்ள பாதுகாப்பு பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை உதவி ஆய்வாளர் முருகன் என 21 பேருக்கு மெச்சத்தகுந்த பணிக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது.